செல்ல வேண்டும். சென்று வருகின்ற வெள்ளையம்மா இருக்கும் இடம். என்னை வந்து காணாது என் கணவர் எங்கும் செல்ல மாட்டார். இன்று இவ்வளவு காலதாமதம் ஆகியும் இன்னும் என் கணவரை காணவில்லை. என்னானதோ ஏதானதோ தெரியவில்லை. நான் யாரிடம் செய்தி உரைப்பது, யாரிடம் சென்று நான் என்ன கேட்பது என்று தெரியவில்லை. வாட்டமுகமாக இருப்பதென்ன வல்லவராகிய என்னுரையே, வல்லவராகிய என்னுரையே. என் தலையில் இடி விழுந்தார் போல் இருக்கிறதே சுவாமி. நல்ல முறையில் தானே சுவாமி சென்றீர்கள். நான் என்ன செய்ய போகிட்டேன் பிள்ளையம்மா? சுவாமி, பிள்ளையம்மா, நம் முத்தமி சக்காதேவி இருக்கும்போது நமக்கு ஒரு குறையும் நேராது சுவாமி. எந்தவித கவலையும் கொள்ளாதீர்கள் சுவாமி. பிள்ளையம்மா, சுவாமி, இந்த சேவல் அனைத்துமே இருந்த காரணம் என்னவென்று தெரிய வேண்டும். நம்மளுடைய காத்தாடி பங்களா சென்று நான் நித்திரை செய்ய வேண்டும். நித்திரை செய்கின்ற பொழுது என்னுடைய சக்கதேவி உச்சரித்தால் உச்சரிக்கும். ஆகையினால் சீக்கிரமாக சென்று நித்திரை செய்ய வேண்டும். இல்லையம்மா, தாங்கள் நித்திரை செய்யும் பொழுது ஆமா கண்ணே பஞ்சமி ரிப்பயடி இல்லையம்மா. Thank you.
18 விதமுள்ள ஆயுதமும் பக்கத்துல எடுத்து வைக்க வேண்டும். அப்படியே தாலாட்டு சீராட்டு பாட வேண்டும். அப்படியே நான் நித்திரை செய்து வருகின்றேன். ஆனால் நித்திரை செய்கின்ற பொழுது நித்திரவதை செய்தால் தாங்களே சித்திரவதை செய்து ஜாக்கிரதையாக இருக்க சுவாமி. இல்லையம்மா, தாங்களுக்கோ எனக்கோ ஏதாவது ஒரு ஆபத்து என்றால் தாங்களை எப்படி சுவாமி எழுப்புவது? ஜாக்கிரதையாக எழுப்ப வேண்டும். அப்படியே ஆகட்டும் சுவாமி, சென்று வாருங்கள். கதறி மங்களம் நித்திரை செய்து கொண்டிருக்கிறார். பாஞ்சாலங்குறிச்சி எனது மாமன்மார்களுக்கு ஆபத்து என்று சுந்தரலிங்கம் ஓடோடி வந்து லிகிதம் கொண்டு வந்து கொடுத்திருக்கிறார். நான் நித்திரை செய்யும் பொழுது நித்திரை பங்கம் செய்தால் சித்திரவதை செய்து விடுவேன் என்று என் கணவர் எனக்கு சொல்லி இருக்கிறார். இருந்தாலும் இந்த தகவலை நான் அவரிடம் ஒப்படைத்தாக வேண்டும். சிறிய கல்லெடுத்து அவர் மீது போட்டுவிட்டு ஓரமாக நிற்போம். பின்பு விவரத்தை எடுத்து சொல்வோம். மண்ணாங்கட்டியை நான் எடுத்து போட்டுவிட்டேன். நித்திரமாக செய்கின்ற பொழுது சித்திரவாதி சுந்தரலிங்கம் ஓடோடி வந்து லிகிதம் கொண்டு சுந்தரலிங்கம் பாஞ்சாலங்குறிச்சியில் எனது மாமன்மார்களுக்கு ஆபத்து, அதாவது உங்கள் தந்தைகளுக்கு ஆபத்து என்று என்ன வந்து தெரிவிக்கின்றார்? என்னுடைய தந்தைமார்களுக்கு ஆபத்து என்று சுந்தரலிங்கம் லிகிதம் ஒன்று கொடுத்திருக்கிறார்களா? அப்படியா? சுந்தரலிங்கம் கொண்டு வந்த லிகிதத்தை பார்க்கின்ற பொழுது சீமையில கொக்கு பரவாத சீமையில் கும்பலாக பட்டாளம் வந்திருக்கிறது. காக பரவாத சீமையில் கம்பெனி பட்டாளம் வந்திருக்கிறது. இல்லையமா நாட்டு ஆக்களை ஆராய்ச்சி வழியாக பணித்து வந்திருக்கின்றன. ஆகினால் சீக்கிரமாக பாஞ்சாலங்குறிச்சி வந்து சேர வேண்டும். மகனே, உன்னுடைய தந்தைமார்களுக்கு ஆபத்து என்று கொடுத்திருக்கிறார்கள். ஆகினால் நாங்கள் செல்கிறீர்களா? ஆமா, போரைக்கு போறேண்டி வெள்ளையம்மா வெள்ளையம்மா போருக்கு போகின்ற நேரத்தில் தடுக்கிற காரணம் என்ன? சுவாமி, நான் பொல்லாத சொப்பனங்கள் கண்டேன். சொப்பனம் கண்டாயா? போருக்கு செல்லும் என்ன 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 கனவு கண்டாய்? சொல்கிறேன் சுவாமி. போகாதே போகாதே தெரிவிக்கின்றாய். பொல்லாத சொப்பனம் கனவு கண்டாயா? எப்படி என்றுமே காணாத கனவை இன்று கண்டிருக்கிறாய். என்ன கனவு கண்டா? சொல்ல 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 பதற சொல்ல பதறதா? இல்லையமா, பதறாமல் சொல்ல வேண்டும். பாதராலே நான் இருக்கிற பொழுது சொல்ல சொல்ல சீக்கிரமாக. இன்றைக்கு
பக்கத்துல வராம அட வெட்டு அட வெட்டுப்பா காதல் பண்ண வாங்க என்னப்பா வரமாட்டேன்ட்டாரு. இப்ப கத்தி எடுத்துக்கு வேக வேகமா குத்த வர குத்துங்கிறீங்க. சொல்லு என்ன கனவு கண்டா சொல்லு 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 சீக்கிரமாக. 1000 பேர் கோடி நான் கட்டி தாலியை அந்த விழுவ கண்ணையா நல்லா விழுவ கண்டா என்னமா கபடி விளையாடுற மாதிரி தெரியுதா? ஒண்ணு கூறு சொல்லு சீக்கிரமாக சொல்லு. நீங்க பொறுமையா சொல்றியா என்ன சொல்ற? அட நேட்டப்பா கட்ட பொலியிலே சுவாமி கட்ட பொலியிலே கைச்சாற்று வழியில் என்னோட தந்தை வீரபாண்டி கட்டவமா தொங்க கொண்டாயா அங்க கட்டவமா தொங்கண்டா ஊருக்கு மேற்கே மேற்கே என்னுடைய தந்தை ஊமத்துர பாண்டிகள் என்னோட தந்தை ஓட கண்டாயா இல்லையம்மா அங்க ஊமத்துர ஓட கண்டா வெட்டாத விட்டு சத்தியமா சத்தியமா ஓட கண்டாயா தந்தை 1,00,000 லட்சம் இல்லை ஊட்டி வளர்த்த தந்தை ஓட கண்டாயா சத்தியம் சத்தியம் நான் கண்ட கனவு இல்லையம்மா இப்படி சொப்பனம் கண்டேன் என்று சொன்னால் போருக்கு போக மாட்டேன் என்று சொல்லிக் சுவாமி இல்லையம்மா எத்தனை வார்த்தைகள் சொல்லுமா போருக்கு போக வேண்டும் இல்லையமாக நான் போருக்கு போக வேண்டிய வெள்ளையம்மா கொண்டு என்ன தண்ணீர் எடுத்து வந்து விட்டாயா? ஏய் தாகத்திற்கு தண்ணீர் கொண்டு வர சொன்னால் கொடுத்தது போல் கொடுத்து கொடுத்தது போல் கொடுத்து தட்டி விடுகின்றாயா? சத்தியமாக இல்லை. ஐயோ சுவாமி என்னை நம்புங்கள். உங்கள் மேல் இருந்த பயத்தில் என் கை தவற என் கையிலே போட்டேனே தவிர என் மனம் ஒருபோதும் தளரவில்லை. அப்படியா? கை தவறிவிட்டதா? நிச்சயமாக சத்தியமாக நம் குலதெய்வம் சக்காதேவி
சக்கரதேவி மீது ஆணையாக இல்லையம்மா சுவாமி என்னுடைய சக்கதேவி பேரை உச்சரித்த காலத்தினால் உன்னை விட்டு வைக்கின்றேன் இப்பொழுது இல்லையம்மா, ஒரு மனிதனாகப்பட்டவன் போருக்கு சென்றான் உயிரோடு வருவானோ இல்லையம்மா சுவாமி இருந்தாலும் இருந்தவனை யாருக்கு தெரியும் என்ன சுவாமி சொல்கிறீர்கள் அதாவது ஒரு மனிதனுக்கு வெற்றியும் தோல்வியும் வீரனுக்கு அழகு ஆகையால் நான் முன்வைத்த கால் பின்வைக்க மாட்டேன் என்று தாங்களுக்கு நன்றாக தெரியும் சீக்கிரமாக போருக்கு சென்று வரேன் ஆனால் அதற்கு முன்பதாக ஒரு மனிதனாகப்பட்டவன் இறந்து விட்டால் எப்படி எப்படி உயிரோடு ஒப்பார்கள் அதை போல நான் இறந்ததை போல நினைத்து உன்னுடைய அக்கத்துக்கு ஆறு வெற்றி வளைத்து வந்து இந்த இடத்தில் கண்ணே வைகுந்தல்லாவும் எடுத்து வாடி வெள்ளையம்மா கண்ணே வைகுந்தல்லாவும் எடுத்து வாடி ஐக்கத்தை கட்டி கட்ட வேணும் கண்ணே ஐக்கத்தை கட்டி கட்ட வேணும்
இல்லாமல் இந்த வெள்ளைய தேவன் வெள்ளையம்மா சுவாமி வல்ல நாட்டிலே கண்ணே பேப்பக வாழ்ந்த நடி வெள்ளையம்மா இத்தனை காரியங்கள் செய்ததல்லாமல் வெள்ளையம்மா நான் போருக்கு சென்ற பிறகு எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? எப்படி அண்ணன் நடை மறந்து ஆசானை கூந்தலை அபத்து விட்டு சின்ன நடைய மறந்து உன்னுடைய சிங்கார கூந்தலை அபத்து விட்டு மஞ்சள குங்குமம் வைக்காமல் விதமான புடவை உடுத்துவதை விட்டுவிட்டு உன்னுடைய வெள்ளப்புடவையை விடுத்தி இந்த பாஞ்சாலங்குறிச்சியிலே சக்கரதேவி ஆலயத்துக்கு முன்பதாக தோண்டா மலைவிளக்கு கொண்டு ஏற்றி வைக்க வேண்டும். அந்த விளக்காகப்பட்டது அணையாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும். வெள்ளையம்மா போருக்கு சென்ற இடத்தில் போரால் இருந்து விட்டால் இந்த விளக்காகப்பட்டது அணைந்துவிடும். ஆனால் அணையாமல் இருந்தால் வெற்றியுடன் வந்து சென்றுவிடுவேன். ஆகையால் சீக்கிரமாக போருக்கு சென்று வருவேன். பதமாக இருக்க வேண்டும். பாஞ்சாலங்குறிச்சி பாதர்களை மயிலேறு மன்னவா என் மனம் ஏறையுங்குவா செயல் வீர நல்லவா உன் சிறப்பெல்லாம் சொல்லவா மயிலேறு மன்னவா என் மனம் ஏறையுங்குவா செயல் வீர நல்லவா சிறப்பெல்லாம் சொல்லவா மயிலேறு மன்னவா அமுதனே அறிவான குமுதனே அறிவான குமுதனே நெறியோடு வாழ்பவரை வாழ்த்துகின்ற தலைவனே வாழ்பவனை வாழ்த்துகின்ற தலைவனே மயிலேறும் வீர நல்லவா சொல்லவா மயிலேறும் மன்னவா அகத்தையில் மனம் கொடுத்தாய் அன்பாலே அரண் அமைத்தாய் போன்ற ஒரு மரபை பொன் போல நோக்குகின்றேன் மயிலேறும் மன்னவா வீர
மயிலேறு மன்னவா